சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது அதிமுக தவேக கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர். அதிமுகவை தொடர்ச்சியாக பாஜக சீண்டி வரும் நிலையில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வர வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனால் கடைசி நேரத்தில் தவேக கூட்டணியை அதிமுக உறுதி செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 மாதங்களில் நடக்கவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வருகின்றன. அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே பாஜகவுடனான கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. அடுத்ததாக இந்த அணியில் கூடுதலாக சில கட்சிகளை இணைக்க ஆர்வம் காட்டி வருகிறது. பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டது முதலே பாஜகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றே கூறி வருகின்றனர். அதிமுக தரப்பில் தேர்தல் கூட்டணி மட்டுமே ஆட்சியில் பங்கு கிடையாது என்று கூறிய பின்னரும் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்துவிட்டு அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வர் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்து முன்னணி மற்றும் பாஜக நடத்திய மாநாட்டில் பெரியார், அண்ணா ஆகியோரை கொச்சைப்படுத்திய விவகாரம் அதிமுகவுக்கு பின்னடைவை உருவாக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவை சீண்டும் பணிகளில் பாஜக இயங்கி வருவதாக பார்க்கப்படுகிறது. முதலில் கூட்டணி ஆட்சி என்று சொன்ன பாஜக தற்போது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று கூட சொல்லாமல் தவிர்த்திருக்கிறது. இதனால் தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி புரிவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூற தொடங்கியிருக்கின்றனர். ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்த்த பெருமை அதிமுகவுக்கு உள்ளது. இதனால் மீண்டும் கடைசி நேரத்தில் அதிமுக அந்த முடிவை எடுக்க வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. பாஜக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு அமையலாம். அது மட்டுமில்லாமல் தவேகாவை தொடங்கியதிலிருந்தே அதிமுகவை விஜய் விமர்சிக்கவில்லை. இன்னொரு பக்கம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் கூட்டத்திலும் கூட விஜய் மற்றும் தவேகாவை விமர்சிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களும் தவேக தங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் கடைசி நேரத்தில் அதிமுக தவேக கூட்டணி உறுதியாகும் என்று கருதப்படுகிறது. தவேகாவுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருந்து வரும் சூழலில் அதிமுகவுக்கு பாரம்பரிய வாக்குகள் நிச்சயம் கை கொடுக்கும். இதன் மூலமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக தவேக கூட்டணி எளிதாக அறுவடை செய்ய முடியும் என்றும் பார்க்கப்படுகிறது. அதேபோல் அதிமுக தவேக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்தது. ஆனால் முதல்வர் பதவி, சரிக்கு பாதி தொகுதிகள் என்று தவேக பல்வேறு விதிகளை கொடுத்ததால் அதிமுக பின்வாங்கியது. இதனால் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கணக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வராக இருப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அமித்ஷா தவிர்த்துவிட்டு அதிமுகவை சேர்ந்தவர் என்று கூறியிருப்பது பல்வேறு விவாதங்களை தொடங்கியிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறி புதிய கூட்டணியுடன் களம் கண்டது. இதன்பின் பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று அதிமுகவினர் கூறி வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா இருவரும் கைகோர்த்து கூட்டணியை உறுதி செய்தனர். அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறி வருகிறார். பாஜகவினரும் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையிலிருந்து பின்வாங்கவில்லை. அதிலும் அண்ணாமலை கொஞ்சம் மேலே சென்று பாஜக ஆட்சி என்று விமர்சித்தார். ஆனால் அதிமுக தரப்பிலோ கூட்டணி கட்சி, ஆனால் கூட்டணி அரசு அல்ல என்று விளக்கம் கொடுத்து வந்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க அதிமுக முன்வரவில்லை. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு கீழ் பாஜக இருப்பதால் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக இருப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை வந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடன் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்து கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று விருந்து சாப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கம் காட்டிய போதும் அவர் பெயரை அமித்ஷா தவிர்த்திருப்பது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களான SP வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பாஜகவுடன் அதிக நெருக்கம் காட்டி வருகின்றனர். SP வேலுமணி கடந்த சில ஆண்டுகளாகவே அடிக்கடி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு அமித்ஷாவை சந்தித்து வருகிறார். ஒருமுறை எடப்பாடி பழனிசாமிக்கு கூட கிடைக்காத நேரம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் SP வேலுமணி சந்தித்திருந்தார். அதேபோல் செங்கோட்டையனும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இவர்கள் இருவருமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இணைந்து வென்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் முதலமைச்சராக வேறு ஒருவரை கொண்டு வர பாஜக முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களின் செயல்பாடுகளும் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. செங்கோட்டையன் அமைதியாக தேர்தல் பணிகளில் கவனித்து வரும் நிலையில் SP வேலுமணி RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார். இதனால் வரும் நாட்களில் அதிமுகவில் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.